மகரம் என்பது காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம். ஒரு மனிதன் நன்றாக தொழில் செய்கிறாரா, இல்லை அவருக்கு நன்றாக தொழில் அமைஞ்சிருக்கா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் இடமாகிய மகரத்தை தான் நம்ம பார்க்குறோம். இந்த மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதி ஒருவரே, சனி பகவான். அப்போது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் யாருக்கெல்லாம் இருக்கோ, இப்போ மகரத்துக்கு அதிபதியும் சரி கும்பத்துக்கு அதிபதியும் இருக்கோ, அவர்கள் நல்ல அற்புதமான ஒரு தொழிலில் இருப்பாங்க. ஒரு அரசாங்க வேலையிலையும் இருப்பாங்க, அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையிலையும் இருப்பாங்க. அவங்களுடைய மூலியமாக அவங்களுக்கு நற்பலன்களே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்படி மகர ராசிக்கு இந்த வருஷம் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, கவர்மெண்ட் சார்ந்த சலுகைகள் ரொம்ப கிடைக்கும். அவர்களால் இப்போ ஒரு லோன் போட்டிருப்பாங்க, இல்லை எதையாவது எதிர்நோக்கி அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமாக தான் அந்த விஷயம் நடக்கும்னு நினச்சிருப்பாங்க. அதுவெல்லாம் இந்த வருடம் அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த விஷயத்தை அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். ஓகே, இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. அப்போ அவங்களுக்கு இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்து புத்தாண்டு அடுத்த புத்தாண்டு வர்றதுக்குள்ளே 10 மாத காலத்துக்குள்ளே அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துடும். அடுத்தது அவங்களுக்கு கைகால் வலி, சில என்ன ஒரு உடல்நிலையில் வரும் அப்படின்னா இச்சிங் வரும், அலர்ஜி இருக்குது. இந்த அலர்ஜி இச்சிங் எல்லாம் என்னதுனால உங்களுக்கு வருது அப்படின்னா ராகுவோட அமைப்புனால. அப்போ நீங்கள் அந்த இந்த காலகட்டத்தை ஒரு மருத்துவத்துக்கு நீங்கள் போய் இந்த என்ன பிரச்சனைன்னு போனீங்கன்னா இப்போ தீர்வாகும். ஏன்னா போன வருஷம் என்ன பண்ணாலும் தீர்வு கிடைச்சிருக்காது. இந்த வருஷம் கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு உண்டு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வயசானவங்க இருக்காங்க இல்லைங்களா, ரொம்ப முடியாதவங்க, அந்த ரொம்ப முடியாதவங்களுக்கு செருப்பு, அடுத்தது ஷால், கம்பளின்னு சொல்லுவாங்க, கம்பளியும் செருப்பு வாங்கி கொடுங்க. அற்புத பலன்களை உங்களுக்கு கொடுத்துரும். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் அன்றோடு தீர்ந்துடும். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு அற்புத ஒரு பலனை கொடுக்கக்கூட வல்லமை பெற்றது.